ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா மதுரை அழகப்ப நகர் சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எதேர்ச்சியாக நேற்று இந்த பக்கம் நான் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து 30 ருபீஸ், ஸ்பெஷல் தோசை 40 ரூபா, அதுவும் ஒரு தோசைக்கு ஒரு தோசை ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் வெளியில் போர்டு வச்சுருந்தாங்க. சரி, நாளைக்கு வருவோம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். எந்த ஒரு ஜிமிக்ஸும் இல்லை. ப்ரைஸ் லிஸ்ட்டை மெனு கார்டை வெளியிலே வச்சுட்டாங்க. எது என்ன ரேட்டுன்னு டோட்டல் கம்ப்ளீட் லிஸ்ட் வந்து வெளியிலே வச்சுருக்காங்க. மினி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 வகை சட்னியோட, சாம்பார், வடை, இட்லி, பொங்கல், கேசரியோட சர்வ் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே பிரமாதமாக இருந்தது. 30 ரூபாய்க்கு எப்படி தராங்கன்னு தெரில. அதுவும் பார்த்திங்கன்னா இத்தனை வெரைட்டிஸோட நம்ம பாரம்பரிய மதுரை ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டேஸ்ட் வந்து தராங்க. ரீசன் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மினி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாது, நிறையா காம்போஸ் வந்து தராங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே கொடுக்குறாங்க. ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா லஞ்சு, டின்னரும் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸோட சர்வ் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. அருமையான ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. எத்தனை வருஷமாக மாஸ்டராக இருக்கீங்க நீங்கள்? 3 வருஷமாக தானே. 3 வருஷம் மாஸ்டர். 3 வருஷமாக இருக்கீங்க. என்னென்ன போடுறீங்க காஃபி டீயில்? என்ன ஸ்பெஷலாக என்ன பண்ணுறீங்க? பெஸ்ட்டாக காஃபி டீ எதுவும் போடுவேன். அதுபோல் சுக்குமல்லி காஃபி, கருப்பட்டி காஃபி, இன்னும் பெஸ்ட் ஐட்டம்லாம் நிறையா போடுவேன். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே போடுறீங்க? எல்லாம் போடுறோம். எல்லாம் போடுறீங்களா? மக்கள் என்ன விரும்பி சாப்பிட்றாங்க உங்கள் இடத்துல? மக்கள் கருப்பட்டி காஃபி தானே அதிகம். கருப்பட்டி காஃபி தான் ஜாஸ்தி விரும்பி சாப்பிட்றாங்க. என்ன ரேட்டு கருப்பட்டி காஃபி? நம்ம 20 ரூபா போடுறோம். 20 ரூபா போட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் 25 தானே, அவங்கள்ட்ட 20 ரூபா தானே. உங்களுக்கு என்ன காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? எது? எனக்கு டீ தானே. நீங்கள் டீ தான் டீ சாப்பிடுங்க. தான் சாப்பிடுவேன். நம்ம விரும்பி சாப்பிட்ற டீ தானே. சரி. நான் இந்த ஃபீல்டில் 13 வருஷமாக இருக்கீங்க. ஸோ 13 வருஷம் என்ன தோசை மட்டும் போடுறீங்களா? என்னென்ன இந்த தோசை ஐட்டம், தோசை வெரைட்டிஸ் மட்டும்தான். எனக்கு வந்து தோசை தான் ஸ்பெஷலாக தெரியும். ஆனால் தோசையில் வந்து ஒரு 140 வெரைட்டிஸ் இருக்குது. 145 வெரைட்டிஸும் போடுவோம் தோசை. இதில் வந்து நண்டு பொடி தோசையிலேருந்து மட்டன் தோசைலையும் எந்த வகையும் இருக்குது. நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜும் பண்ணுவீங்க, வெஜ்ஜும் பண்ணுவோம். சரி. அப்போ நம்ம இந்த கடை வந்து வெஜிடேரியன் கடை, பியூர் வெஜிடேரியன் அப்படின்றனால இங்கே பியூர் வெஜிடேரியன் தான் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, எங்களுக்கு சாமி போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கடையில் வந்து வெஜ்ஜில் வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நம்ம கடையில் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். இங்கே மாலை போட்ட சாமிகள் கூட நம்பி வந்து இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் கடையில் ரெடி பண்ணி கொடுப்போம். என்னென்ன தோசை இங்கே பண்ணுறீங்க? இங்கே பண்ணுறது வந்து நெய் மசாலா தோசை, நெய் பொடி தோசை, நெய் ரோஸ்ட்டு, அப்புறம் மைசூர் மசாலா தோசை, அதுக்கப்புறம் காம்போ தோசை கொடுக்குறோம். 5 ஸ்டார் தோசை, டொமேட்டோ தோசை, மல்லி தோசை, புதினா தோசை, பூண்டு பொடி தோசை, எள்ளு பொடி தோசை, இதெல்லாம் இங்கே பண்ணிட்டுருக்கோம். மக்கள் எது விரும்பி சாப்பிட்றாங்க? இங்கே அதிகமாக போய்கிட்டு இருக்க வந்து நெய்ப்பொடி தான் போயிட்டுருக்கு. நெய்ப்பொடி எள்ளு தோசை தான் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இன்னொன்று மைசூர் மசாலா தோசை ரொம்ப ஜாஸ்தியாக போகும். உங்களுக்கு பர்சனலாக எந்த தோசை பிடிக்கும்? எனக்கு வந்து மைசூர் மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவீங்க? ஆமாம், அதில் அந்த நெய் ஆட் பண்ணி அந்த மசாலோட வேகும்போது அந்த நெய்யும் வாடையும் சேர்ந்து வரும்போது சாப்பிட்டுட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. நெய் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஏதோ பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை, இங்கே வந்து சார் வந்து அவங்களோட வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுறாங்க நெய். ஆமாம், அவங்க வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுறாங்க. சார் தான் வந்து ஸ்பெஷலாக வந்து நெய்யை செப்பரேட்டாக பிரித்து தனியாக இங்கே அவங்க தான் கொண்டு வருவாங்க. ஆமாம். இப்போ எத்தனை மணிக்கு தோசை போட ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இங்கே காலையில் வந்து 7:15 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 7:15 ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா 11 மணி வரையும் ரஷ்ஷாக தான் இருக்கும். 11 மணிக்கு தோசை ஓடிட்டே தான் இருக்கும். இந்த இடையில ஒரு 5 நிமிஷம் கேப் இருந்தால் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், திருப்பி ஆரம்பிச்சிருவேன். இப்போ நைட்டு பழையபடி நைட்டு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு ஆரம்பிப்போம். 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10:30 மணிக்கு கிடைக்கும். 10 மணிக்கு தோசை ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த கடையில் வந்து இந்த ஸ்பெஷல் எல்லாம் எடுக்கிறது வந்து அவர் பாண்டியன் அண்ணன் இங்கே வாங்கினேன், இங்கே வாங்கினேன். இவர் பேர் வந்து பாண்டியனே. ஓகே. ஆள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அண்ணன். வந்து ஒரு 10 வருஷம் ஃபீல்டே இருக்காப்புல, என்ன மாதிரி தான் அண்ணனும். சரி. நான் வந்து இம்புட்லேருந்து இருக்கேன்னா அண்ணன் அம்புட்லேருந்தே இருக்காப்புல. அவர் மாஸ்டர், அண்ணனும் மாஸ்டர் தான். எல்லாமே பண்ணுவாப்புல. அவர் எல்லாம் பண்ணுவாப்புல. இந்த ஸ்பெஷல் ஐட்டம் ஆர்டர் எடுக்கிறதுல வந்து அண்ணன் மாதிரி முடியாது, சூப்பராக இருப்பாப்புல. எத்தனை பேர் வந்து லைனில் உட்காந்தாலும் வந்து தரவாகவும் பக்காவாகவும் எதுவும் பிடிச்ச திட்டாமல் கொடுப்பாப்புல. டைமுக்கு கொடுத்துருவீங்க? பக்கா டைமுக்கு கொடுப்பீங்க. அதே மாதிரி வெயிட் பண்ண விட மாட்டீங்க? வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி கஸ்டமர் இங்கே நம்பி வரும்போது வந்து எந்த ஆர்டரும் லேட்டும் ஆகாது, மிஸ்ஸும் ஆகாது. இன்னொன்று பார்த்தேன், தோசை வந்து டக்குன்னு எடுத்துடுறீங்க. இப்போ நான் வந்து ஹைதராபாத்லாம் பார்க்கேன், 10 நிமிஷம் 12 நிமிஷம் வந்து தோசை வெளில எடுக்கிறதுக்கு. நீங்கள் டக்குன்னு எடுக்கிறீங்க. அது வந்து சூடு கூட வைப்பீங்களா? அந்த வந்து
எங்கள் ஓனருக்கு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா இந்த கல் வந்து எல்லாரும் இரும்புல தான் கல் ஏற்றுவாங்க. எங்கள் ஓனர் வந்து உருக்கில் கல் ஏற்றிருக்காரு. உருக்குலையா? உருக்கு இரும்புலேயே வந்து உருக்கில் ஏற்றிருக்காரு எங்கள் ஓனரு. அதனால் வந்து அதை தோசை போட்ட உடனே செகண்டில் எந்திரிச்சு ஓடியாந்துருவாங்க. ஓ திக்னஸ் கூட இருக்குமா? அது திக்னஸ் ரொம்ப கூட இருக்கும். இந்த கல்லோட இடம் மட்டும் வந்து சுமார் ஒரு 900 கிலோ இருக்கும். ஒரு 900 கிலோ வெயிட். 900 கிலோ வெயிட் மட்டும். ஸோ அதனால தான் தோசை வந்து ஃபாஸ்ட்டாக வருது. ஆமாம், எங்கள் ஓனருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலும் தோசை ரிட்டன் இங்கே வந்து இப்போ தோசை கொடுக்க விட மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. கஸ்டமர்கிட்ட போகிறதுக்கு தோசை பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் வரும். ஆனால் அப்படி தான் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஆனால் என்னென்ன எப்படி வச்சிருக்கீங்க தோசை அப்படின்னு தூக்கி வச்சுட்டு போயிடுவாப்புல. திருப்பி நான் ஒழுங்காக போட்டு கொடுத்து தான் அந்த தோசைலாம் எனக்கு போகும். அது மாதிரி எல்லாமே டீம் ஒர்க்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க வந்து மாஸ்டரு, அவங்க வந்து எல்லா ஐட்டமும் சாப்பிடுவோம். ஆமாம், அவங்க சமைக்க என்ன சமையல் சுதர்சனே ஒரு நிமிஷம். அவர் பேர் வந்து சுதர்சன். சுதர்சனே. சரி சரி. வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் எல்லாம் சமைப்பாப்புல. ஃபாரின்ல வந்து மலேசியாவில் வந்து அப்படியா? எத்தனை வருஷம் மலேசியாவில் இருந்தீங்க? 5 வருஷம். 5 வருஷம் இருந்தீங்க. மலேசியாவில் எங்கே இருந்தீங்க? மலேசியா இது ஜோஹூர்லையா? ஜோஹூர். உங்களுக்கு என்ன பிடிச்சது? இங்கே பண்ணுறதுல என்ன ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் அப்படிலாம் பிரித்து பார்க்குறேன். எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக நான் எல்லா பண்ணுறேன். எல்லா ஐட்டம் நல்லா ஆமாம், எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக நான் பண்ணுறோம். அப்படின்னா எதுவும் பிரித்து பார்க்க முடியாது. சரி சரி. சரி, வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. எப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க? April 4th April 4th. ஓ, இந்த மாதம் தான் ஸ்டார்ட் இந்த மாதம் பண்ணிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு May 4th வரைக்கும் ஆஃபர் இருக்குது நம்மள்கிட்ட. சரி சரி. என்ன டைமிங்? காலைல 6 to 9, நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். 6 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஆமா. இப்போ லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 12 to 4 வரைக்கும் 4 வரைக்கும். டின்னர் டின்னர் வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10:30 வரைக்கும். 10:30 வரைக்கும் இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சர்வ் பண்ணுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி, சைல்டு இட்லி, லவ்வர்ஸ் இட்லி, தட்டுப்பொடி இட்லி, நிறைய தோசை வெரைட்டிஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பண்ணுறீங்க. இதில் காம்போஸ்லாம் இருக்குல்ல? காம்பஸ்லாம் இருக்குது. மினி டிஃபன் ஆஃபர் இருக்குது. எது 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 பெஸ்ட்டு? இது நம்ம மினி டிஃபன் நல்லா மினி டிஃபன் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ லஞ்ச் என்ன சர்வ் பண்ணுறீங்க? லஞ்ச் வெஜ் பிரியாணி, தேங்காய் பால் குஸ்கா, மீல்ஸு, தயிர் சாதம் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக போயிட்டு நைட்டு நைட்டு மேக்ஸிமம் தோசை நல்லா ஸ்பெஷலாக ஓடும். கீ ரோஸ்ட்டு, மசால் ரோஸ்ட்டு இந்த மாதிரி பார்சல் தரீங்களா? பார்சல் அது ப்ரைஸ் எக்ஸ்ட்ராவா? இல்லை காமன் ப்ரைஸ் தான். நம்ம சர்வ் என்ன பண்ணுறோமோ அதே அந்த ப்ரைஸ். ப்ரைஸ் தான் சார்ஜ் பண்ணுறீங்க. வேறு ஹாலிடேஸ் இருக்கா உங்களுக்கு? ஹாலிடேஸ் தான் இல்லை, நம்ம எப்போவுமே ஒர்க்கிங் தான்.